பேச்சை பார்க்கறதுக்கே பாத்தீங்கன்னா பல ஜெர்மானியர்கள் வந்து எங்க இருந்தோலாம் தேடி வந்து பார்ப்பாங்களாம். ஏன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஹிட்லர் பேசுறது வந்து அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமா, உணர்ச்சி பொங்க வந்து பயங்கரமா பேசுவாராம். இதுக்காக வந்து அவர் வந்து நிறைய பிராக்டிஸ் வந்து பண்ணுவாராம். ஒவ்வொரு பேச்சுக்கு முன்னாடியும் வந்து ஒரு கேமரா வச்சுட்டு கேமரால வந்து எப்படிலாம் வந்து பேசினா வந்து அட்ராக்டிவா இருக்கும்னு சொல்லிட்டு அவரே பேசி பேசி ரிஹர்சல் வந்து பார்ப்பாரு. ஒரு நடிகர்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மிரர் பிராக்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் வந்து ஹிட்லர் வந்து கேமரா வச்சு அந்த மிரர் பிராக்டிஸ் பண்ணியிருக்காரு. ஸோ எப்படி பேசினா வந்து மக்களுக்கு போய் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து வீக்னஸ் எல்லாத்தையும் வந்து கரெக்ட் பண்ணிடுவாராம். ஸோ இந்த மாதிரி பல பிராக்டிஸ் பண்ணி பல மேடைகளில் வந்து சூப்பரா வந்து பேசியிருக்காரு. ஹிட்லர் வந்து இன்னைக்கும் நீங்க யூடியூப்ல போயிட்டு நிறைய வீடியோ வந்து பார்க்கலாம். ஹிட்லர் பேச்சு வந்து ஒரிஜினல் பேச்சே வந்து நிறைய வந்து ரெக்கார்ட்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உணர்ச்சி பொங்க பயங்கரமா பேசுவாரு, சூப்பரா இருக்கும். இதுல இன்னொரு விஷயம் ஆட் ஆனா என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலா இருக்கும் அது பண்றது. என்னன்னா இவர் கோவமா பேசும்போது வந்து ரெட் கலர் லைட் வந்து அவர் மேல அடிப்பாங்களாம். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு கருத்து வந்து சொல்ல போறாரு, போய் ரீச் பண்ணோம் அப்படின்னா ப்ளூ கலர் லைட்டும் எல்லோ கலர் லைட்டும் வந்து யூஸ் பண்ணுவாராம். ஸோ ஹிட்லரை வந்து அந்த ஸ்டேஜ்ல வந்து பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்னா இவர் வந்து நம்ம முழு வீடியோ பார்க்க கீழே இருக்க லிங்கை வந்து கிளிக் பண்ணி பாருங்க.